செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் அங்காரகன் அந்த ராசியில் இருக்கார். சனி கூட இருந்து சனி பார்க்குறாரு, கன்னி ராசி பார்க்குறாரு. அது என்ன ஆகுதுன்னா அங்கே குஜனு கூட சனி பார்க்குறாரு. ஏதாவது ஆப்ரேஷன் நடந்துடும் அவங்களுக்கு. ஏதாவது குழந்தை பிறந்து ஆப்ரேஷன் தான் அந்த குழந்தை பிறந்திருக்கும், ஆப்ரேஷன் தாகவே பிறந்திருக்கும். அதே மாதிரி கன்னி ராசிக்காரர் அடிப்படும், ஒண்டியில் அடிப்பட்டு மண்டைக்கு அடிப்பட்டுடும், மண்டைக்கு இல்லை உளுந்துடுவார் வீட்டில். இந்த மாதிரி பிரச்சனை வரும், உளுருது எல்லாம் மாதிரி ஆகும். ஆனால் 13ஆம் தேதி இந்த 2வது இடத்துக்கு வந்துடுவார் அங்காரக்கா. அப்போது ரொம்ப சக்ஸஸ் கொடுக்குறோம். என்ன ஆக்சுவலாக 13 நாள் தான் டைம் கெட்டு போக, அவ்வளோதான். மற்ற நாள் ரொம்ப நல்லாயிருக்கு. 27 நாள் கூட நல்லா. ஏன்னா 13 நாள் போயிடுச்சுன்னா 17 நாள் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா அங்காரக்கன் தான் 8 குடியவன் 3 குடியவன் ராசியில் இருக்கிறது 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். இது 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 தாண்டி துலா ராசி போயிட்டுன்னா ரொம்ப சக்ஸஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டு. ஆனால் இவர் எப்போவும் கூட கேத்து திசை கேத்து புக்தி நடக்கக்கூடாது. அவங்களோட ஜாதகத்தில் கேத்து திசை கேத்து புக்தி நடக்காமல் இதை பார்த்துட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா கேத்து 12 இருக்கக்கூடாது. அது ரொம்ப ஹெல்த் ப்ராப்ளம் கொடுக்குறாரு. அவங்களுக்கு மட்டும் டைம் நல்லா இருக்குது. கேத்து திசை கேத்து புக்தி கேத்து ஓரே, அது ரொம்ப ஜாக்கிரதை பார்த்துக்கணும்.